ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் வந்து +2 மேத்தமேட்டிக்ஸில் வந்து சாப்டர் 6ல் இருக்க எக்ஸசைஸ் 6.1ல் இருக்க 10வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ 10வது கணக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு. ஸோ இதே மாதிரி டைப்பில் வந்து மொத்தம் 4 கணக்கு இருக்குது. 4மே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்கு. ஏற்கனவே வந்து மற்ற 3ஓட வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டாச்சு. இது 4வது கணக்கு இப்போ போட போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th சம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு sin ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இப்படிங்கிறத வந்து நிரூபிக்கணும். கேள்விக்கான படம் வந்து எப்படி வரைகிறது அப்படின்னு தான் இப்போ காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எப்போதும் போல தான் கிராஃப் வந்து வரைஞ்சிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின். இந்த ஆரிஜினில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள், அதாவது ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து ஏ கேப் அப்படிங்கிற வெக்டரை வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த ஆங்கிள் வந்து என்ன? ஆல்ஃபா. இந்த வெக்டர் வந்து என்ன? ஏ கேப். ஸோ இதோட நேம் வந்து என்ன? கேபிட்டல் ஏ. இந்த கேபிட்டல் ஏ அப்படிங்கிற பாயிண்டில் இருந்து எக்ஸாக்சிஸ்க்கு வந்து பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த லைன் வந்து எக்ஸாக்சிஸ் டச் பண்ணுற இடத்துக்கு வந்து என்ன பேர்? எல்லு. அதே மாதிரி வந்து பீட்டா ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் வந்து இன்னொரு வெக்டரை வந்து வரைஞ்சிக்குங்க. இந்த வெக்டரோட நேம் வந்து என்ன? பி கேப். ஸோ இதோட நேம் வந்து என்ன? பி. இந்த வெக்டர் வந்து பாசிட்டிவ் எக்ஸாக்சிஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து என்ன? பீட்டா. ஸோ இந்த பி அப்படிங்கிற பாயிண்டில் இருந்து எக்ஸாக்சிஸ்க்கு வந்து பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிக்குங்க. இந்த பி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸாக்சிஸை டச் பண்ணுற இடத்துக்கு வந்து என்ன நேமு? எம்மு. இந்த ஏ கேப் வெக்டருக்கும் பி கேப் வெக்டருக்கும் இடையில் இருக்க ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த டயக்ராமில் இருந்து ஏ கேப் அண்டு பி கேப்போட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஏ கேப் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். பி கேப்பை வந்து எப்படி எழுதலாம்? ஓபி வெக்டர் அப்படின்னு எழுதலாம். இந்த ஓஏ வெக்டர், இந்த ஓபி வெக்டர் ரெண்டு வெக்டருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வெக்டர். இந்த ஓஏ வெக்டர் வந்து பாசிட்டிவ் எக்ஸாக்சிஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. இதே மாதிரி ஓபி வெக்டர் வந்து பாசிட்டிவ் எக்ஸாக்சிஸோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா. ரெண்டு ஏ கேப் அண்ட் பி கேப் வெக்டருக்கு இடையில் இருக்க ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஏ கேப் அண்ட் பி கேப் வெக்டரோட வந்து வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ கேப் வந்து எப்படி எழுதுகிறோம்? ஓஏ வெக்டர் அப்படின்னு எழுதுகிறோம். ஓஏ வெக்டர் வந்து எப்படி எழுதலாம்? ஓஎல் வெக்டர் ப்ளஸ் எல்ஏ வெக்டர் அப்படின்னு எழுதலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஏஎல் அப்படிங்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி ஓஎல் வெக்டர் எல்ஏ வெக்டரோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த ஓஎல் வெக்டர் எல்ஏ வெக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை டயகனல். இந்த ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎல் வெக்டர் மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டர் டிவைடட் பை ஓஏ வெக்டர் மாடுலஸ். ஸோ நமக்கு வந்து என்ன வேல்யூ தேவை? ஓஎல் வெக்டரோட வேல்யூ வந்து தேவை. ஸோ அதனால் இந்த ஓஎல் வெக்டரை மட்டும் ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு சைடில் வச்சுட்டு மீதியில் வந்து ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுறோம். மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டர் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டர். ஸோ ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓஏ வெக்டரோட மாடுலஸ் வந்து என்ன வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஏன் 1 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஏ வெக்டர் அப்படிங்கிறது வந்து யூனிட் வெக்டர். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1. ஸோ ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது? காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டர். ஸோ நமக்கு வந்து என்ன தேவை? ஓஎல் வெக்டரோட வேல்யூ வந்து தேவை. ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டர் இன்ட்டு ஐ கேப். மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டருக்கு வந்து என்ன வேல்யூ? காஸ் ஆல்ஃபா. காஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஐ கேப். அடுத்து வந்து எல்ஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கணும். sin alpha equal to opposite side divided by diagonal.
ஸோ ஆப்போசிட் சைடு வந்து என்ன ஆல்ஃபா அப்படிங்கிற ஆங்கிளுக்கு இந்த ஆல்ஃபாவில் இருந்து ஆப்போசிட் சைடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LA வெக்டர் மாடுலஸ் ஆஃப் LA வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் OA வெக்டர். ஸோ நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷனில் வந்து என்ன வேல்யூ தேவை, மாடுலஸ் ஆஃப் LA வெக்டரோட வேல்யூ வந்து தேவை. ஸோ அதை மட்டும் அந்த சைடில் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்து ஆப்போசிட் சைடில் மூவ் பண்ணுறேன். சைன் ஆல்ஃபா இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் OA வெக்டர். மாடுலஸ் ஆஃப் OA வெக்டருக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா அது வந்து யூனிட் வெக்டர். சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 சைன் ஆல்ஃபா. இது வந்து மாடுலஸ் ஆஃப் LA வெக்டரோட வேல்யூ. நமக்கு வந்து என்ன வேல்யூ தேவை, LA வெக்டர் தேவை. LA வெக்டர் வந்து எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் LA வெக்டர் இன்ட்டு ஜே கேப். ஸோ மாடுலஸ் ஆஃப் LA வெக்டரோட வேல்யூ வந்து என்ன, சைன் ஆல்ஃபா இன்ட்டு ஜே கேப். இந்த OL வெக்டர் இந்த LA வெக்டர் ரெண்டையும் யூஸ் பண்ணி ஏ கேப்போட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஏ கேப் ஈக்குவல் டு OA வெக்டர். இந்த OA வெக்டர் வந்து எப்படி பிரித்து எழுதலாம், OL வெக்டர் ப்ளஸ் LA வெக்டர் அப்படின்னு பிரித்து எழுதலாம். OL வெக்டரோட வேல்யூ வந்து என்ன, காஸ் ஆல்ஃபா இ கேப் ப்ளஸ் LA வெக்டரோட வேல்யூ வந்து என்ன, சைன் ஆல்ஃபா ஜே கேப். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கங்க. சிமிலர்லி பி கேப் வெக்டரோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். பி கேப் ஈக்குவல் டு காஸ் பீட்டா இன்ட்டு ஐ கேப் மைனஸ் சைன் பீட்டா இன்ட்டு ஜே கேப். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த ஏ கேப் அண்டு பி கேப் வெக்டருக்கு இடையில் இருக்க ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த ஏ கேப் பி கேப் கே கேப் இந்த 3 வெக்டரும் வந்து ரைட் ஆர்டர் சிஸ்டத்தை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் வந்து பி கேப் கிராஸ் ஏ கேப்க்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி கேப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் இன்ட்டு சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே கேப். இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கேப்புக்கும் பி கேப்புக்கும் இடையில் இருக்க ஆங்கிள். ஸோ அதுதான் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஏ கேப்புக்கும் பி கேப்பும் வந்து யூனிட் வெக்டர். ஸோ அதனால் வந்து அதோட மாடுலஸ் வந்து என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே கேப். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே கேப். பி கேப் கிராஸ் ஏ கேப்க்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே கேப் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 பி கேப் கிராஸ் ஏ கேப். ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஸோ அதுக்கப்புறம் பி கேப்பில் இருக்க வேல்யூ வந்து இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ பி கேப்பில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் பீட்டா ஐ கேப் மைனஸ் சைன் பீட்டா ஜே கேப் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா. கே கேப் இடத்துல வந்து ஒன்றும் இல்லை, அதனால் வந்து 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து வந்து ஏ கேப்போட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஏ கேப்போட வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ஐ கேப் சைன் ஆல்ஃபா ஜே கேப் அப்படின்னு இருக்குது. காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா. கே கேப் இடத்துல வந்து ஒன்றும் இல்லை, அதனால் 0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணோம்னா வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே கேப் இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஸோ இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப மைனஸ் வரும். ஏற்கனவே வந்து இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் வந்து ப்ளஸ் வரும். காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இப்படி கிடைக்கும். பி கேப் கிராஸ் ஏ கேப்புக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே கேப் இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 அப்படின்னு எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் நம்பர் 3 and 4 வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3ல் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கேப் கிராஸ் ஏ கேப் இருக்குது.
ஈக்குவேஷன் நம்பர் 4லேயே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கேப் கிராஸ் ஏ கேப் தான் இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் வந்து சேமு. ஸோ அதனால் வந்து ஈக்குவேஷனுக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து சேமாக இருக்கும். தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு கே கேப் இருக்குது. ஃபோர்த் ஈக்குவேஷனில் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ஹோல் மல்டிப்ளை பை கே கேப் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து அப்படியே இங்கே வந்து வரும் கே கேப் இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு வரும். ஸோ ரெண்டு சைடு வந்து கே கேப் வந்து காமனாக இருக்குது, அதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய கேள்வி. ஸோ ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மனே தாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.